நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து சாலிட் ஸ்டேட் பார்க்குறோம். சாலிட் ஸ்டேட் அப்படின்னா தமிழ்ல வந்து என்ன வரும் அப்படின்னா திட நிலைமைன்னு வரும். அதோட காமன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து ஒரு டிஃபைனட் ஷேப்ஸில் வந்து வரும். ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஷேப் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கோ அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிலையானதாக இருக்கும். அதோட ஷேப் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஒரு டிஃபைனட் வால்யூமாக இருக்கும். வால்யூமை வந்து பொறுத்து இருக்கும். ஓகேங்களா? அந்த கன அளவையும் ஒரு வடிவத்தையும் வந்து கொண்டிருக்கும். அப்போது டிஃபைனட் ஷேப் இருக்கும், டிஃபைனட் வால்யூம் இருக்கும். அது ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கணுன்ற கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு திடமானது மீன்ஸ் வந்து என்னது ரிஜிடாக இருக்கும். நல்லா அழுத்த முடியாத ஒரு ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டியோடு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திடமானதாக இருக்கும். இது வந்து ரிஜிட் நல்லா ரிஜிடாக டைட்டாக பேக் ஆகிருக்கிறதுனால இது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா அழுத்த முடியாது. மீன்ஸ் வந்து எனது அமுக்க முடியாது. இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து துகள்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? கூட வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஹெசிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். இந்த சிறிய துகள்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடைவெளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஷார்ட் அதான் இன்டர் பார்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ். இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, இந்த குட்டி ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த 2 பார்ட்டிக்கிளுக்குள்ளே இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து வெரி லோவாக இருக்கும். அதுதான் வந்து இன்டர் பார்ட்டிக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இந்த இன்டர் பார்ட்டிக்கலுக்கு உள்ளே இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படிவா இருக்கும்? லோவாக இருக்கும். அதை குறுகிய துகள் இடைவெளி வந்து கொண்டு இருக்கும். ஒவ்வொரு துகளுக்கும் இடைவெளி வந்து ரொம்ப லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து துகள்கள் வந்து நிலையான இடங்களை கொண்டு தங்களுடைய சராசரி நிலைகளை சுற்றி அதிர்வெண் செய்கின்றது. இப்போ ஒவ்வொரு துகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த துகளுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டேபிளான ஒரு பிளேஸ் இருக்கும். ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு பொசிஷன் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலையான இடம்னு சொல்லுவோம். அந்த ஃபிக்ஸ்டு பொசிஷன்லேயே வந்து அப்படி என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து இப்போ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஆசிலேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆசிலேஷன் வந்து தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நிலைகளை சுற்றி அதிர்வு செய்கின்றன. அந்த பொசிஷனை சுற்றி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பார்ட்டிக்கல் வந்து அதே இடத்துல இருந்தாலும் நம்ம மேலே வந்து சம் வைப்ரேஷன்ஸ் வந்து அது மூவ் ஆகும்போது அப்படி இல்லைனா வந்து எலக்ட்ரிசிட்டி அது மாதிரி வந்து நம்ம கொடுக்கும்பொழுது அதோட பிளேசஸில் என்ன பண்ணும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே அதோட பாயிண்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட்ஸோட ஒரு காமன் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ காமன் ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு டிஃபைனட் ஷேப் இருக்குன்னு தெரியணும், டிஃபைனட் வால்யூம் இருக்குன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரிஜிடாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதை அழுத்த முடியாது. ஓகேங்களா? இன்கம்ப்ரெசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர் பார்ட்டிகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப லோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து துகள்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு சம் பொசிஷன் இருக்கும். அந்த பொசிஷன் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பொசிஷன்லேயே அது வந்து என்ன பண்ணும்? வைப்ரேஷன் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாலிட் ஸ்டேட்டுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்லாம் நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் என்னெல்லாம் தெரியலாம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து என்ன தெரியலாம் அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். நிறைய எக்ஸாம்ஸில் வந்து இது கேட்டது டிஃப்யூஷன். இந்த பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இந்த டிஃப்யூஷன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன ஆகுறது? மூவ் ஆகுறது. இப்போ சாலிட் அப்படின்னாலே டிஃப்யூஷன் வந்து சாலிடாக இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அந்த டிஃப்யூஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும் அப்படின்ற பாயிண்ட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து என்ட்ரோபி எஸ் வந்து பார்த்தீங்க எஸ்ன்னு நம்ம என்ட்ரோபின்னு சொல்லுவோம். ஸோ என்ட்ரோபியோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா லோவாக இருக்கும். ஏன் வந்து சாலிடுக்கு வந்து நம்ம என்ட்ரோபி வந்து லோன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ட்ரோபி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளோட ஒழுங்கற்ற தன்மையை வந்து குறிக்கிறது தான் வந்து என்ட்ரோபி. ஓகேங்களா? ஸோ டிஸார்டர்ஸை வந்து ஒழுங்கற்ற தன்மை நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸார்டரை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரோபி. ஸோ என்ட்ரோபியும் டிஃப்யூஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாலிட்ஸ்க்கு வந்து லோவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா?
ஸோ எக்ஸ்ட்ரா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் பார்க்குறோம். சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமனாக 2 டைப்ஸ் வந்து நம்ம டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸ், செகண்ட் ஒன் வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ். ஓகேங்களா. கிறிஸ்டலினுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா படிக வடிவ திண்மங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு வந்து படிக வடிவமற்ற திண்மங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கிறிஸ்டலின் சாலிட்ஸ். கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கிறதுனால அதோட லாங் ரேஞ்ச் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். நீண்ட தூரம் ஒழுங்குத்தன்மை கொண்டது. சாலிட்ஸ் அப்படின்னாலே இப்போ ஏதோ ஒரு சாலிட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கும் என்ன பண்ணியிருக்கோம் ஒரே அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ லாங் ரேஞ்ச் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒழுங்குத்தன்மை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாங் ரேஞ்ச் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாங் ரேஞ்ச் ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் நீண்ட தூரம் கரெக்டான ஒரு வடிவமைப்பில் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து திட்ட வடிவம் வட்டமான ஒரு வடிவம் இருக்கும். அதை டிஃபைனட் ஷேப் ஒரு பர்டிகுலர் ஷேப் வந்து என்ன இருக்கும் அதுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் கிறிஸ்டலின்ஸ் இருக்கும் போது. நெக்ஸ்ட் இதோட சமச்சீர் தன்மை அற்றது. சமச்சீர் தன்மை அற்றது அப்படின்னா அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனிசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். அனிசோட்ரோபிக் அனிசோட்ரோபிக் ஓகேங்களா. அனிசோட்ரோபிக் நேச்சர் அப்படின்னா அது வந்து திசை நோக்கும் பண்பு இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனிசோட்ரோபிக்னு சொல்லுவோம். ஸோ இந்த அனிசோட்ரோபிக் கேரக்டர் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு பாயிண்ட் இங்கே தெரியணும். அனிசோட்ரோபிக் அப்படின்னா சமச்சீர் தன்மை அற்றது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் சைட்ஸாக இருக்கு. நம்ம பின்னாடி அது எக்ஸாம்பிள்ஸோட அந்த டயக்ராமோட பார்ப்போம். ஸோ அனிசோட்ரோபிக் வந்து அங்கே பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ கிறிஸ்டலின் வரும்போது நம்மளுக்கு வந்து அனிசோட்ரோபிக் அப்படின்ற பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். அப்போ நெக்ஸ்ட்டு கிறிஸ்டலின்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மையான சாலிட்ஸ். ட்ரூ சாலிட்ஸ் நம்ம எதை சொல்வோம் அப்படின்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரூ சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருகுதல் வெப்பம் மீன்ஸ் வந்து ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். உருகுதல் வெப்பம் அப்படின்னா அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைனட் வேல்யூ இருக்குது. இப்போ உருகுதல் வெப்பம் அப்படின்னா ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்றது நமக்கு இங்கிலீஷில் தெரியணும். இப்போ ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அதுக்கப்புறம் அதோட ஷேப்பு அதுக்கப்புறம் வந்து அது லாங் ரேஞ்ச் ஆர்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு தெரியணும். இப்போ ஹீட் ஆஃப் ஃபியூஷன் அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபைனட் வேல்யூவில் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஷார்ப் மெல்டிங் பாயிண்ட் வந்து கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு என்னென்ன பாயிண்ட் வருது அப்படின்னு தெரியணும். அப்போ கிறிஸ்டலின் சாலிட்ஸ்க்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற உப்புக்கு வந்து என்னது சோடியம் குளோரைட் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சீசியம் குளோரைட், இது டைமண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்டலின் நேச்சராக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிறிஸ்டலின் சாலிட்ஸ் அப்படின்னா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அமார்ஃபஸ் சாலிட்ஸ் செகண்ட் டைப் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸ் பார்க்குறோம். அமார்ஃபஸ் சாலிட்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லோவாக இருக்கும். ஓகேங்களா. ஷார்ட் ரேஞ்ச் ஆர்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறுகிய காலமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒழுங்கான வடிவம் கிடையாது. இது வந்து என்ன வடிவம் ஒழுங்கற்ற வடிவம் மீன்ஸ் வந்து இர்ரெகுலர் ஷேப்பில் வந்து இருக்கும். ஓகேங்களா. அமார்ஃபஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ஒரு ஒழுங்கான வடிவத்தில் இருக்காது, ஒழுங்கற்ற வடிவமாக இருக்கும். அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இர்ரெகுலர் வடிவம் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமச்சீர் தன்மை கொண்டது. அங்கே வந்து நம்ம என்ன பார்த்தோம் சமச்சீர் அற்றதுன்னு பார்த்தோம். சமச்சீர் அற்றது அப்படின்னா அனிசோட்ரோபிக்னு பார்ப்போம். இங்கே வந்து சமச்சீர் தன்மை கொண்டது அப்படின்னா ஐசோட்ரோபிக். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றி போட்டுருவாங்க. கிறிஸ்டலின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமச்சீர் தன்மை கொண்டது, ஸோ ஐசோட்ரோபிக்னு போட்டுருவாங்க நிறைய பேர். பட் ஆனால் தப்பு. அமார்ஃபஸ் சாலிட்ஸ் தான் வந்து என்னது ஐசோட்ரோபிக் நேச்சர். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சமச்சீர் தன்மை கொண்டதுன்றது நமக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா. ஸோ சமச்சீர் தன்மை கொண்டது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து திசை நோக்கும் பண்பு வந்து கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே தெரியணும். இந்த நெக்ஸ்ட்டு அமார்ஃபஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போலி திண்மங்கள்
அப்படின்னு சொல்லுவோம். சூடோ சாலிட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இதை மீன்ஸ் வந்து நியர்பை வந்து லிக்விட் மாதிரியே இருக்கும். இதோட கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிகை குளிர்விக்கப்பட்ட திரவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அனதர் நேம் சொல்கிறோம். மீன்ஸ் வந்து என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில் சூப்பர் கூலட் லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சூப்பர் கூலட் லிக்விட், சூப்பர் கூலட் லிக்விட்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நியர்பை இது வந்து லிக்விட் மாதிரியே இதோட கேரக்டர் இருக்கிறதுனால சூப்பர் கூலட் லிக்விட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அதோட உருகல் வெப்பம். உருகல் வெப்பம்னா நம்ம இங்கிலீஷில் என்ன பார்த்தோம், ஹீட் ஆஃப் ஃபியூஷன் பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்க அங்கே வந்து டிஃபைனடாக இருக்கும், இங்கே வந்து நாட் டிஃபைனட். ஓகேங்களா, ஸோ ஹீட் ஆஃப் ஃபியூஷன் இஸ் நாட் டிஃபைனட். அது வந்து திட்டவட்டமானதா இல்லை அப்படின்ற பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஹீட் வெப்பநிலை வரம்பில் வந்து படிப்படியாக என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து சாஃப்டாக இருக்கும். அங்கே வந்து ஹார்டுன்ற மாதிரி நம்ம வந்து கிறிஸ்டலில் படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். மீன்ஸ் வந்து கிராஜுவலியாக வந்து நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண இது என்ன ஆகும் அப்படின்னா சாஃப்டாக ஆகும். ஓகேங்களா, இப்போ அமார்ஃபஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரப்பர், பிளாஸ்டிக், கண்ணாடி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த ஐசோட்ரோபிக், அனிசோட்ரோபிக் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து இருக்கும், இந்த டயக்ராமோட இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஐசோட்ரோப்பினா அந்த சமச்சீர் தன்மைன்னு சொல்லணுமா பாருங்கள், பார்க்கும் போது பாருங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கன்னா ஒரே மாதிரி ஷேப் வருது பாருங்கள். அது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து நானே கோணைய போடுறேன். இப்போ பாருங்கள் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எங்கே கோடு போட்டாலையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து செப்பரேட் ஆகும். ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சமச்சீர் தன்மை. அப்போ சமச்சீர் தன்மை அப்படின்னா ஐசோட்ரோபிக் இருக்கும். அப்போ ஐசோட்ரோபி வந்து எதில் வந்து இருக்கும் அப்படின்னா அமார்ஃபஸ் சாலிட்ஸில் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒரு லிக்விடாக இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுக்கணும்னா ஈக்குவலாக கட் பண்ணி எடுக்க முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம இப்போ படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் ஐசோட்ரோபின்றதை நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்டலின் சாலிட்ஸ்ன்னு போட்டு வருவாங்க. ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஐசோட்ரோபினா சமச்சீர் தன்மை இருக்கும். அந்த சமச்சீர் தன்மைனா என்ன அர்த்தம், இந்த இடத்துல சாலிடுன்ற மீனிங் கிடையாது. அதோட டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம எந்த டைரக்ஷன்ல வந்து அதுக்கு நேராக நம்ம கோடு போட்டு பார்த்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அந்த பார்க்குற பார்வை வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுதான் வந்து ஐசோட்ரோபி. அப்போ ஐசோட்ரோபின்றது அமார்ஃபஸ் சாலிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிசோட்ரோபிக் வந்து கிறிஸ்டலின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஆகும். கிறிஸ்டலின்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், சமச்சீர் தன்மை அற்றது அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, சமச்சீர் தன்மை அற்றது அப்படின்னா அது வந்து என்னது அனிசோட்ரோபிக் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அந்த டெஃபினேஷன் வந்து பாருங்கள். இயற்பியல் பண்புகள் எல்லா திசையிலும் ஒரே மாதிரியே இருக்கிறத நம்ம என்ன சொத்தோம் ஐசோட்ரோபிக் அப்படின்னு பார்த்தோம். எந்த டைரக்ஷனில் பார்த்தாலும் அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அணுக்களின் ஒழுங்கற்ற அமைப்பின் காரணமாக அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கு. அதை நம்ம பார்க்க வெளியே அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வேற சேமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கிற ஆட்டம்ஸ் வந்து ஒழுங்கற்ற தன்மையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது வந்து படிக வடிவமற்ற திடப்பொருளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோட்ரோபிக் இருக்குது. ஓகேங்களா, அப்போ வந்து கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுக்குங்க. உள்ளே இருக்கிற அணுக்கள் வந்து ஒழுங்கற்ற தன்மையாக இருக்கிறதுனால வெளியே பார்க்கும்போது அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோட்ரோபிக். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அனிசோட்ரோபிக். அனிசோட்ரோபிக் அப்படின்னா வெவ்வேறு திசைகள்லேருந்து பார்க்கும்போது என்ன பண்ணும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து அனிசோட்ரோபிக். அதுக்கு என்னெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மின் கடத்து திறனும் அதுக்கப்புறம் ஒளி விலகல் எண்ணையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிளாக வச்சு இது மாதிரி பாயிண்ட்ஸில் வந்து இது டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அனிசோட்ரோபிக்கில் வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படிக திடப்பொருளின் வகைப்பாடு.
கிறிஸ்டலின் சாலிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து 3 டைப்ஸாக வந்து பிரியும். அதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூலக்கூறு படிகங்கள். மூலக்கூறு படிகங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாலிகுலர் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படின்னா மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 டைப்ஸாக வந்து டிவைடட் ஆகுது. மாலிகுலர் சாலிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப்ஸாக டிவைட் ஆகுது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போலார், இன்னொன்று வந்து போலாராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு கொண்டதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ மாலிகுலர் சாலிட்ஸ் வந்து அகைன் 3 டைப்ஸாக பிரியுது. முனைவற்ற மூலக்கூறு படிகங்களாக இருக்குது, முனைவுள்ள மூலக்கூறு படிகங்களாக இருக்குது, ஹைட்ரஜன் பிணைப்பு மூலக்கூறு படிகங்களாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ காமனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட மாலிகுலர் ஷேப்பில் வந்து பார்த்தீங்க மாலிகுல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ப்ரெசன்ட் ஆகும். மினிமம் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் ப்ரெசன்ட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலர் சாலிட்ஸில் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கு. 1 செகண்ட். ஓகே, இதோட மாலிகுலர் சாலிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலார், நான் போலார், ஹைட்ரஜன்ஸ் வந்து இருக்குன்ற பார்த்தோம். இதில் வந்து காமனாக வந்து எந்த ஃபோர்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும் அப்படின்னா வான்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும். இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து மின்சாரத்தை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா கடத்தாது. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலிகுலர் சாலிட்ஸ்ன்னு வரும்போது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு டைப் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ்ன்னு பார்க்குறோம். இங்கே வந்து என்ன ஹெட்டிங்கு, என்ன ஃபோர்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு, அதுதான் இங்கே வந்து கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் போலார் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா முனைவற்ற மூலக்கூறு படிகங்கள், நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ்ன்னு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனமான விரவல் விசைகள் அப்படின்னா லேண்டன் ஃபோர்ஸ் வந்து கனெக்டட் ஆகிருக்கும். இங்கே பலவீனமான விரவல் விசைகள் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து லேண்டன் ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கனெக்டடாக இருக்கிற மாலிகுலர் சாலிட்ஸ் தான் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். ஸோ நான் போலார் அப்படின்னா வீக் டிஸ்பர்ஷன் ஃபோர்ஸும் லேண்டன் ஃபோர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டட் ஆகிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உருகுநிலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வந்து நமக்கு வந்து லிக்விடாக இருக்கும், அப்படி இல்லைன்னா கேஸஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நான் போலாரில் வருது. எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஹைட்ரஜன், குளோரின், நாப்தலின், ஆந்த்ரசின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் போலாரில் வருது. அப்போ நாப்தலின் அப்படின்னா 2 பென்சின் ரிங் கனெக்டட் ஆகிருக்கிற ஒரு மாலிகுல்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்த்ரசின் அப்படின்னா 3 பென்சின் ரிங் கனெக்டட் ஆகிருக்கிற ஒரு மாலிகுல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் போலாருக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். ஸோ கொஷின் வந்து ஆந்த்ரசின் கொடுத்துட்டு அது வந்து என்ன மாலிகுலர் சாலிட்ஸ்ன்னு கேட்டால் நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்காமல் என்ன பண்ணலாம், உங்களுக்கு போட தெரியணும். இப்போ இது மாதிரி டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் வருது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் யூனிட்ஸில் பார்க்கும்போது பார்த்துருக்கோம். சேம் ஆட்டம் வந்து கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து எல்லாமே வந்து என்னது நான் போலார் அப்படின்னு பார்த்துருப்போம். ஏன் நான் போலார்னு பார்க்குறோம் அப்படின்னா இதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம நான் போலார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம ஆல்ரெடி கிளாஸஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட் இங்கே வந்து ஜஸ்ட்டு ரிமெம்பர் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து போலார் முனைவுள்ள மூலக்கூறு படிகங்கள். ஓகேங்களா? போலார் வந்து மாலிகுலர் சாலிட்ஸாக இருக்கும் பொழுது போலார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து கனெக்டட் ஆகி ஓகேங்களா? ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலாரில் வந்து கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ ஸ்ட்ராங் டைபோல் இன்ட்ராக்ஷனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாலிகுல்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா
போலாரா இருக்கு. ஓகேங்களா. அப்போ போலார் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா, அதோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஓகேங்களா. இதோட கொதிநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் போலார விட எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிகமா இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கங்க. ஸோ வந்து போலாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாலிட் கார்பன் டை ஆக்சைடும், சாலிட் அம்மோனியாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகேங்களா. சாலிட் கார்பன் டை ஆக்சைடு நம்ம வீட்ல யூஸ் பண்ற ஐஸ் கியூப். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. ஐஸ் கியூப் தான் என்னது? சாலிட் கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஆஸ் வெல் அஸ் சாலிட் அம்மோனியா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸா வருது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பிணைப்பு மூலக்கூறு படிகங்கள். ஹைட்ரஜனோட மாலிகுலர் சாலிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கண்டிப்பாக வந்து ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பால் கனெக்டட் ஆகிருக்கும். ஸோ சாதாரண வெப்பநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சாஃப்டான ஒரு சாலிட்ஸாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதோட கொதிநிலை அண்டு உருகுநிலை ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதோட எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாலிடாக இருக்கிற ஒரு வாட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸு, அதுக்கப்புறம் வந்து யூரியா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பிணைப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, செகண்ட் டைப் வந்து அயனி படிகங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து என்னது? மூலக்கூறு படிகங்கள். அது வந்து மாலிகுலர் சாலிட்ஸு. அது வந்து நம்ம 3 டைப்ஸாக படித்தோம். ஒன்று வந்து நான் போலார், இன்னொன்று வந்து போலார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அயானிக் சாலிட்ஸ் பார்க்குறோம். அயானிக் சாலிட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் என்னன்றது மாதிரியாச்சுன்னா ஓரளவுக்கு படிச்சிருப்போம். ஸோ அதோட கண்டினியூட்டியாக தான் இதுலேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ அயானிக் சாலிட்ஸ் அப்படின்னாலே ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கனெக்டட் ஆகிருக்கும். அது மீன்ஸ் சொன்னது ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் வந்து கனெக்டட் ஆகிருக்கும். இப்போ வலிமையான நிலைமின் ஈர்ப்பு விசை வந்து பார்த்திங்க அப்படின்னா அயானிக் பாண்டில் வந்து கனெக்டட் ஆகிருக்கும். இப்போ அயானிக் பாண்ட் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதோட கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அயான்ஸ் தான் சொல்லுவோம். அயான்ஸ்னால கேட்டயான்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆனயான்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இந்த 2 அயான்ஸு சேர்ந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயானிக் பாண்டுன்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்தையும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து கனெக்டட் ஆகிருக்கும். இதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து சாலிடாக இருக்கும்போது மின்சாரத்தை கடத்தாது. உருகிய நிலையிலையோ மெல்டிங் ஸ்டேஜ்லேயோ அப்படின்னா வந்து லிக்விடில் கரைஞ்ச ஸ்டேஜ்லேயோ என்ன பண்ணும்? மின்சாரத்தை வந்து கடத்தும். நெக்ஸ்ட் வந்து இது கடினமானதாக இருக்கும், நொறுங்கும் தன்மை கொண்டது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, சீசியம் குளோரைடு, இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அயானிக் நேச்சராக இருக்குது. ஓகேங்களா. அப்போது அயானிக் சாலிட்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உலோக திடப்பொருள் மெட்டாலிக் சாலிட்ஸ். மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னா மெட்டல்ஸ்னாலே என்ன சொல்லுவோம்? காமனாக வந்து பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அட்டாச்மெண்ட் ஆகியிருக்கிற மாதிரி அந்த சாலிட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலோக திடப்பொருள் மெட்டாலிக் சாலிட்ஸ். ஸோ நேர்மறை உலோக அயனிகள் வந்து இருக்கும். அதை சுற்றி என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ்கள் மீன்ஸ் இந்த ரவுண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் வந்து ஒரு மேகம் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா சூழ்ந்து இருக்கும். ஒரு மேகம் மாதிரியோ இல்லை வந்து கடல் மாதிரியோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட ப்ளஸ் சார்ஜை சுற்றி அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட்டு அண்ட் எலக்ட்ரிசிட்டியை வந்து நல்லா கடத்தும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அந்த நீளும் தன்மை கேரக்டர் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இழக்கத்தக்கது அப்படின்னா அந்த தகடாக மாற்றுறது. ஓகேங்களா. அந்த மெல்லபிள் ஸ்டேட்டும் டக்டைல் கேரக்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நல்லாவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த பளபளப்பாகவும் இருக்கும், பிரைட் லஸ்ட்ராகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதோட எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் மெட்டல்ஸ், எல்லா மெட்டல்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக் சாலிட்ஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டல் அலாய், அது வந்து என்ன சொல்லுவோம்? உலோக கலவைகள். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டாலிக் சாலிட்ஸில் வந்து கனெக்டடாக இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோவலண்ட்.
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோவலன்ட் சாலிட்ஸும் வந்து சொல்றோம். கோவலன்ட் சாலிட்ஸ்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வலைப்பின்னல் திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்ல வலைப்பின்னலுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து என்னது? நெட்வொர்க் சாலிட் அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் சாலிட்ஸ். அப்ப நெட்வொர்க் சாலிட்ஸ் அப்படின்னாலே வந்து என்னது அப்படின்னா, கோவலன்ட் சாலிட்ஸ். இப்போ நெட்வொர்க்னா நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இங்க வந்து முப்பரிமாண வலைப்பின்னல் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். முப்பரிமாணம் நம்ம என்ன சொல்லுவோம்? 3D ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சகப்பிணைப்பு திடப்பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க் அப்படின்னா 3D அப்படின்னாலே வந்து கோவலன்ட் சாலிட்ஸ் அப்படின்னு தெரியணும். இதோட அணுக்கள் வந்து முழுமையான ஒரு சகப்பிணைப்பால முப்பரிமாண வலையமைப்புல வந்து இருக்கும். அதுதான் ஜஸ்ட் இந்த 2 பாயிண்ட் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைமண்ட், சிலிக்கான் கார்பைடு. ஓகேங்க, ரெண்டுத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது. இது ரொம்ப மிகவும் பார்த்தீங்க அப்படின்னா கடினமானவையாக இருக்கும். ப்ளஸ் ஆஸ் வெல் அஸ் கொதிநிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோவலன்ட் நேச்சரில் தெரியணும். நெக்ஸ்ட் இதோட கண்டக்டிவிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். வெப்பம் மற்றும் மின் கடத்துத்திறன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறைவாக இருக்கும். வெப்பம் மற்றும் மின் கடத்துத்திறன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவாக இருக்கும். பட் கிராஃபைட் மட்டும் என்ன பண்ணும்? அதிகமாக இது வந்து கண்டக்ஷன் பண்ணும். ஏன்னா அதில் வந்து நம்ம ஒரு பாண்டு, ஒரு தனித்த எலக்ட்ரான் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் கிராஃபைட்டில். ஸோ அந்த பாயிண்ட் இங்கேயும் வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைட் மட்டும் என்ன எப்படி இருக்கும்? ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் தான் நமக்கு வந்து சாலிட்ஸில் அதோட டைப்ஸில் வந்து நமக்கு இங்கே தெரியணும். நெக்ஸ்ட் சாலிட்ஸ்னு வரும்போது அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிகக்கூடு. ஓகேங்களா? படிகக்கூடு அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? படிகக்கூடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கண்டினியூஸாக இருக்கிற அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கிற 3D ஸ்ட்ரக்சர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா படிகக்கூடு அப்படின்னு சொல்லுவோம். சிறிய சிறிய துகள்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று அட்டாச்மெண்ட் ஆகி அது வந்து 3D ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா படிகக்கூடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த படிகக்கூடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு புள்ளி மாதிரி வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து லாட்டிக் பாயிண்ட், அணிக்கோவை புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்லாம் வந்து லாட்டிக் சைட், படிகத்தளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு சிறிய அலகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம அலகு கூடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரிப்பீட்டடாக வந்து கனெக்டடாக ஆகியிருக்க பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் செல். அலகு கூடு அப்படின்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? யூனிட் செல்னா என்ன, லாட்டிக் பாயிண்ட்னா என்ன, இந்த டயக்ராம் வச்சு சொல்லலாம். ஸோ மீண்டும் மீண்டும் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக ஆகக்கூடிய அந்த 3D ஸ்ட்ரக்சரில் இருக்கிற ஸ்மால் யூனிட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராமில் வந்து பாருங்களேன். இப்போ இந்த ஒவ்வொரு ரவுண்டும் கனெக்டட் ஆகிருக்கா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாட்டிக் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே குட்டியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 3D அரேஞ்ச்மெண்ட். இதோட கண்டினியூட்டி தான் வந்து என்ன பண்ணும், அப்படி வந்து போயிட்டே இருக்கும். இப்படி வந்து கண்டினியூஸாக வந்து இப்படி அரேஞ்ச்மெண்ட் ஆகிட்டே வரும். ஸோ இது மாதிரி ஒரு 3D ஸ்ட்ரக்சர் வரைகிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேயே வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வந்து புள்ளி மாதிரி குறிக்கிறோம் பார்த்தீங்களா, அதோட கார்னரில் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாட்டிக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூனிட் செல்னா என்னன்னு தெரியணும், லாட்டிக் பாயிண்ட் அப்படின்னா தெரியணும். ஓகேங்களா? லாட்டிக் பாயிண்ட் அப்படின்னா ஒவ்வொரு புள்ளியும் வந்து நம்ம மார்க் பண்ணி சொல்கிறது தான் வந்து லாட்டிக் பாயிண்ட் அப்படின்னா லாட்டிக் சைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காமனாக வந்து இந்த 3D அரேஞ்ச்மெண்ட் மாதிரி வர்றதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா யூனிட் செல். அந்த கியூபிக் ஸ்ட்ரக்சர் மாதிரி வர்றதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அலகு கூட்டின் அளவுருக்கள் யூனிட் செல்லில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது
அப்படின்னா இப்போ 3 ஆக்சிஸ் எடுத்திருப்போம். அந்த ஆக்சிஸோட எட்ஜை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஏன்னு சொல்கிறோம், இந்த இடத்துல பின்னு சொல்கிறோம், இந்த இடத்துல சின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆக்சிஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏபிசி எடுத்துக்கிட்டோம். அதோட எட்ஜ் தான் நம்ம எட்ஜில் இருந்து நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த விளிம்புகளுக்கு இடையே அந்த டிஸ்டன்ஸு சொல்லுவோம். அது வந்து ஆல்ஃபா பீட்டா காமா இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஆக்சிஸை வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2 ஆக்சிஸ் இப்போ போகுது. இப்போ இந்த 2 ஆக்சிஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் ஆல்ஃபா. அதுக்கப்புறம் இங்கே வர்றது பீட்டா. அதுக்கப்புறம் இங்கே வர்றது காமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த கோணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து முதன்மை அலகுக்கூடு அந்த ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஓகேங்களா? ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னா காமனாக வந்து ஒரு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ காமனாக வந்து ஒரு டயக்ராம் வரைகிறோம் அப்படின்னா அதில் எத்தனை ஆட்டம் இருக்கும், கார்னர் ஆட்டம் எத்தனை இருக்கும் நமக்கு இங்கே தெரியணும். இப்போ காமனாக ஒரு யூனிட்னா 8 என்ன பண்ணும் அப்படின்னா பாருங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8 கார்னர் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அலகு செல்லினோட அதோட எட்ஜ் அதோட மூலையில் மட்டும் இருக்கிற துகள்கள் மட்டும் பொருந்தி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8 கார்னர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8 கார்னர் இருக்குது. அந்த கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆட்டம் 8 ஆட்டம் வந்து கனெக்டடாக ஆகியிருக்கும். அப்போது 8/8 ஒரு ஆட்டம். அப்போ ப்ரிமிட்டிவில் வந்து எத்தனை ஆட்டம் வந்து முதன்மை அலகு கூடல எத்தனை ஆட்டம் வந்து டோட்டலாக நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து டோட்டலாக ஃபைனலாக வரும். ஸோ 8 கார்னரில் வந்து இது வந்து நம்ம 8 ஆட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 8 கார்னர். ஓகேங்களா? ஸோ அதை ரேஷியோ பிரித்து எடுக்கும் போது அதோட வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன வரணும் 1ன்றது வரணும். ஓகேங்களா? அப்போ 8 கார்னரில் 8 ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆகியிருந்தால் அதோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகும் அப்படின்னா 1ன்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிம்பிள் முதன்மை அலகுக்கூடு அதுதான் வந்து ப்ரிமிட்டிவ் யூனிட் செல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சிம்பிள் ப்ரிமிட்டிவ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதிலே வந்து நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா சென்டர்டு யூனிட் செல் காமனாக இருக்கிற அந்த ப்ரிமிட்டிவ் செல்லில் எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ்லாம் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கிறது நம்ம வேறு என்ன பேர்லாம் சொல்லலாம் அப்படின்னா பாடி சென்டர் சொல்லலாம். அப்படின்லாம் வந்து எஃப்சிசி அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஹெச்சிபி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒவ்வொரு டயக்ராம் இருக்கும். அப்போ நான் ப்ரிமிட்டிவ் அப்படின்னா அது வந்து சென்டர்டு யூனிட் செல் மையப்படுத்தப்பட்ட அலகுக்கூடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீன்ஸ் வந்து அது சிம்பிள் கியூபிக்கில் இருந்து எக்ஸ்ட்ரா ஆட்டம்ஸ் வந்து அது சென்டரில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கலாம். அப்படின்னா அதோட ஃபேஸில் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கலாம். இப்போ பாடி சென்டர் யூனிட் செல் அப்படின்னா அதோட கார்னர் 8 மூளை சைட்ஸ் வந்து இருக்கணும். ப்ளஸ் சென்டரில் வந்து ஒரு ஆட்டம் வந்து கனெக்டட் ஆகிருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாடி சென்டர். இப்போ ஃபேஸ் சென்டர் அப்படின்னா 8 கார்னர் ஆட்டமும் இருக்கணும். ப்ளஸ் அதோட ஃபேஸில் இருக்கிற ஆட்டமும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் சென்டர் யூனிட் செல். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பாடி சென்டர் போடலாம். காமனாக கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8/8 ஒரு ஆட்டம் வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ இதோட பாடி சென்டரில் வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கும் ஒரு ஆட்டம் வந்து கனெக்டடாக இருக்கும். ஸோ ஒரு ஆட்டம் அப்போ டோட்டலாக வந்து கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் 2 ஆட்டம் டோட்டலாக கன்சிடர் பண்ணும்போது பாடி சென்டருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2 ஆட்டம் வந்து டோட்டலாக வரணும் அப்படின்னு நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் சென்டர் யூனிட் செல். ஃபேஸ் சென்டர்ட் யூனிட் செல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா கார்னர்னா 8/8 அப்படின்னு தெரியணும். ஃபேஸ் சென்டர்னு வரும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 ஃபேஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 6 ஃபேஸ் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்க இது 1 2 3 4 5 6. ஓகேங்களா? அப்போ 6 ஃபேஸ் ஆட்டம் இருக்குது.
6 ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருந்ததுன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1/2 பண்ணி ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இங்கே வந்து 1/2 இப்போ 6/2 ஈக்குவல் என்ன இருக்கும் அப்படின்னா 3 ஆட்டம் வந்து கனெக்டட் ஆகிருக்கும் அப்படின்றது இங்கே நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ இந்த ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அது 2 கார்னருக்கும் வந்து பாதி பாதி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1/2 அப்படின்றத போடுவோம். இப்போ 6 ஃபேஸ் ஈக்குவல் 6/2 ஈக்குவல் 3 அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஃபேஸ் சென்டர்னு வரும்போது நெக்ஸ்ட் வந்து அதோட எட்ஜ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட கார்னர் அதோட சைடில் இருக்கிற அந்த ஆட்டம்ஸு ப்ளஸ் சென்டர் ஆஃப் எனி 2 ஃபேஸஸ்க்கு நடுவில் இப்போ வந்து 2 ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு சென்டரில் இருக்கிற ஒரு ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதோட எட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த 2 முகங்களின் மையத்துக்கும் நடுவில் இருக்கிற இடத்துல இருக்கிற ஒரு ஆட்டத்துக்கும் அதோட கார்னரில் இருக்கிற ஒரு ஆட்டத்துக்கும் சேர்த்து இருக்கிற அந்த அணுக்கள் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எட்ஜ் சென்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்கு எது வரும் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் எழுதிக்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் வந்து கேட்குறாங்க. ஸோ சைடில் கூட எங்கன்னா நோட்டில் மெட்டீரியல்ஸில் கூட சைடில் எழுதிக்கிங்க. ஓகேங்களா? ப்ரிமிட்டிவ் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் வந்து சிம்பிள் கியூபிக்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிமிட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் சிஎன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை அப்படின்னா 6 அப்படின்னு தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பிசிசி பாடி சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 8 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஃப்சிசி கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனைன்னு தெரியும்னா 12 தெரியணும். ஓகேங்களா? எஃப்சிசி தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஹெச்சிபி அப்படின்னும் மாதிரி நம்ம இன்னொரு நேமில் சொல்லலாம். ஹெக்ஸகோனல் க்ளோஸ் பேக்கிங் அதான் சிசிபி அப்படின்னு சொல்லுவோம். சிசிபினாலும் ஓகே ஹெச்சிபி ஓகே அப்படின்னாலும் ஓகே. காமனாக அதுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்னது 12 அப்படின்றது தெரியணும். அப்போது 6, 8, 12 அப்படின்ற ஆர்டர் வந்து நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ எஃப்சிசியில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆட்டம் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு இங்கே தெரியணும். எப்படி தெரியணும்? ஆல்ரெடி சொல்லிட்டோம் பார்த்தீங்களா 6/2 போட்டு 3 அப்போ அதோட கார்னரில் ப்ளஸ் வந்து 1 அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து என்னது 4 அப்படின்றது வந்து நமக்கு இங்கே எஃப்சிசியில் தெரியணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி கொஷின் இன்டைரக்டாக கேட்டாலும் நமக்கு வந்து போட தெரியணும். இல்லை ப்ராப்ளம் ஓரியன்டாக வச்சு கொஷின் கேட்டாலும் இந்த கான்செப்டில் தான் நமக்கு வந்து தெரியணும். அப்போ பாடி சென்டர் அப்படின்னா அதோட கார்னர் ஆட்டம் ப்ளஸ் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் உள்ளே இருக்கிற அந்த சென்டரில் இருக்கிற ஆட்டம் அப்படின்னு நமக்கு இங்கே தெரியணும். அப்போ எஃப்சிசி அவங்க கொஷின் எப்படி கேட்டாலும் இதுதான் வந்து உங்களுக்கு கீவேர்டு. கார்னரில் என்ன இருக்குது ப்ளஸ் அதோட ஃபேஸில் என்ன இருக்குது அந்த ஆட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது 6 ஃபேஸ் அந்த 6 ஃபேஸில் வந்து அவங்க எத்தனை ஃபேஸ்ன்னு கொடுத்து கூட உங்களை கேல்குலேஷன் பண்ண சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 6 ஃபேஸுக்கு பதிலாக அவங்க 8 ஃபேஸ்க்கு இமேஜினேஷனாக பண்ணி அப்படி கூட கொஷின் கேட்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்போ 8/2 அப்படின்ற மாதிரி எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு வந்து போட தெரியணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீவேர்டு அந்த ப்ராப்ளத்தில் நான் போட்டு காமிச்ச மாதிரி. ஸோ கூட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் நம்பரும் பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அழகு கூடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கிறிஸ்டல்ஸை வந்து நம்ம வந்து 7 டைப்ஸாக பிரிச்சிருப்போம். ஓகேங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேவிஸ் லாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது பாருங்கள் 7 டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? கியூபிக்கு, ரோம்போஹெட்ரல், எக்ஸகோனல், டெட்ரகோனல், ஆர்த்தோரோம்பிக், மோனோக்ளினிக், ட்ரைக்ளினிக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த 7 டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் அதோட அந்த ஆங்கிள் வேல்யூஸும் ப்ளஸ் ஆக்சஸ் ஆஃப் வேல்யூஸும் எப்படி இருக்குது அப்படின்றது இன்டைரக்டாகவும் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாகவும் கொஷின் நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் கேட்குற ஒரு கொஷின். ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு டேப்லர் காலம் மாதிரி உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அது இன்னும் உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஓகேங்களா? இப்போ கியூபிக் அப்படின்னா ஏபிசி
எல்லா ஆக்சிஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு தெரியணும். ஸோ எல்லா இதுக்குமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா, பீட்டா, காமா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 90 டிகிரி இருக்குது அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். ஓகேங்களா? ஸோ ரோம்போ ஹெட்ரல் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டோடவே இருக்கும். கிளாஸ் டீச்சர் ஆர் ஹெச்எம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஆர்டர் நான் எழுதி உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகேங்களா? அந்த ஆர்டரில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிளாஸ் டீச்சர் ஆர் ஹெச்எம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஷார்ட்கட் ஐடியா இருக்கும். அவங்களுக்கு வந்து அது இன்னொரு பிடிஎஃபாகவே வச்சு ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெட்ராகோனல், ட்ரைக்ளினிக்கு இந்த ஆர்டரும் கேட்கலாம். அப்படிலாம் இதுக்கு வேறு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த டேப்லர் காலம் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். அது கொஞ்சம் ரைட் பண்ணி ஒரு ஷார்ட்கட்டோடு அனுப்பணும். ஸோ அந்த பாயிண்ட் பார்த்துக்குங்க. இது கூட எக்ஸ்ட்ரா நமக்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா கியூபிக்கில் வந்து என்னென்னலாம் வரலாம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் வரலாம், பாடி சென்டர்டு வரலாம், ஃபேஸ் சென்டர்டு வரலாம். டெட்ராகோனல் அப்படின்னா அதில் வந்து ப்ரிமிட்டிவ் வரணும், பாடி சென்டர் இருக்கும்னு தெரியணும். ஹெக்ஸகோனல் அப்படின்னா அது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்த்தோரோம்பிக் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ், பாடி சென்டர், ஃபேஸ் சென்டர் இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிளான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட ஷேப்ஸு. ஸோ அந்த ஷேப்ஸை வந்து ஒன்ஸ் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்து இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அப்படின்னா இரண்டு அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும். இருங்க ஒன் செகண்ட். ஓகே. இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அப்படின்னா அந்த ஆங்கிளுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற அந்த டூ ஃபேஸஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த நார்மல் இன்டர்செக்டிங் ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இரண்டு முகங்களுக்கு இடையிலான கோணம் அப்படின்னா அந்த ஃபேஸ், டூ ஃபேஸஸ். ஓகேங்களா? அந்த டூ ஃபேஸஸ்க்கோ அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஆங்கிள்க்கோ நடுவில் இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பிளேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா காமனாக வந்து அதோட செங்குத்து இடையிலான ஒரு கோணம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா படிகத்தின் எந்த இரண்டு தொடர்புடைய முகங்களுக்கு இடையிலான இடைமுக கோணங்கள் முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்கும். எந்த ரெண்டு ஃபேஸ்க்கும் நடுவில் அந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்படி எடுத்துக்கும் பொழுது அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதே மாதிரி இப்போ வந்து இப்போ ரெண்டு ஃபேஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபேஸ் அந்த ஃபேஸ் அப்படி எந்த ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலும் அது இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் ரெண்டுத்துக்குமான இப்போ இங்கே வந்து ஒரு ஆங்கிள் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு ஃபேஸுக்கும் நடுவில் அந்த டிஸ்டன்ஸ் ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் சேமாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே செகண்ட் பாயிண்ட். ஸோ படிகத்தின் எந்த இரண்டு தொடர்புடைய முகங்களுக்கு இடையிலான இடைமுக கோணங்கள் முழுவதும் எப்படி இருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதில் வந்து ரெண்டு லா இருக்குது. ரெண்டு லா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இடைமுக கோணத்தின் நிலைப்புத்தன்மை விதி மீன்ஸ் வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா கான்ஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள். அந்த இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து மாறாது அப்படின்றது தான் வந்து இடைமுக கோணத்தின் நிலைப்புத்தன்மை விதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிறிஸ்டல்ஸ் வந்து எந்த முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதோட அளவு வந்து சின்னதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி அது எப்படி வேணாலும் அதோட ஷேப்பில் இருந்துக்கலாம். பட் அதோட இடைமுக கோணம் அந்த ஃபேஸ் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் என்ன பண்ணும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள். அப்போ லா ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள்னா என்ன தெரியணும் கொஷின்லேயே வந்து நமக்கு வந்து ஆன்சர் இருக்குது. ஸோ இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து சேமாக இருக்கும் அது எந்த முறையில் தயாரித்தாலும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். இப்போ பெரிய கிறிஸ்டல்ஸ்
அப்படின்னா அதோட ஆங்கிள் போடும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ சின்ன கிறிஸ்டல்னால அதோட ஆங்கிள் 4ஆ பிரிக்கும்போது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும்? ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான். எந்த கிறிஸ்டல்ஸ் தயாரிச்சாலும் அது பெருசா இருந்தாலும் சரி, சின்னதா இருந்தாலும் சரி, அதோட இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் வந்து எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும். அப்படிதான் வந்து லா ஆஃப் கான்ஸ்டன்சி ஆஃப் இன்டர்ஃபேஷியல் ஆங்கிள் அப்படின்றது இங்க தெரியணும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து சமச்சீர் விதி. லா ஆஃப் சிமெட்ரி. சிமெட்ரி எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றது செகண்ட். ஒரு பொருளின் அனைத்து படிகங்களும் ஒரே சமச்சீர் கூறுகளை கொண்டிருக்கும். இப்போ ஒரு படிகம் எடுத்துக்கிறோம். ஒரு கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா இப்போ சோடியம் குளோரைடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபுல்லாகவே என்ன சிமெட்ரி எலமெண்ட் இருக்கோ அதே தான் அந்த எலமெண்ட் ஃபுல்லாக சுற்றி இருக்கும். அந்த டயக்ராம் ஃபுல்லாக இருக்கும். அதுதான் அனைத்து படிகங்களிலும். இப்போ ஒரு ஒன் டைப் ஆஃப் படிகம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ அதுதான் இந்த சோடியம் குளோரைடுன்னு எடுத்தோம். ஒரு கிறிஸ்டல் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் என்ன சிமெண்ட்ரி எலமெண்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கோ அதே தான் அனைத்து சோடியம் குளோரைட்லேயும் ஃபிக்ஸட் ஆகிருக்கும்ன்றது தான் இங்கே கான்செப்ட். ஸோ இங்கே வந்து பாருங்கள் சிமெண்ட்ரி எலமெண்ட்டில் வந்து பிளேன் ஆஃப் சிமெண்ட்ரி. இப்போ ஒரு கிறிஸ்டல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி சென்டரில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேனை வச்சு கட் பண்ணுறது. ஸோ சமச்சீர் தளம். அப்போ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஸ் கோடு போட்டு என்ன பண்ணுவோம்னா கட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. அப்புறம் சென்டரில் மட்டும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஸோ இது மாதிரி சிமெட்ரி எலமெண்ட் எந்த படிகத்தில் எடுத்தாலும் அதே டைப் ஆஃப் படிகத்தை எடுத்துக்கும் போது சேமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து லா ஆஃப் சிமெட்ரி எலமெண்ட் அப்படின்றது இங்கே நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கியூபிக் செல்ஸில் வந்து என்னென்ன சிமெட்ரி எலமெண்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன ஆக்சஸ் இருக்குன்றது தான் கொஷின் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் வந்து 6 டூ ஃபோல்டு ஆக்சஸ் இருக்குது. இருமடி சமச்சீர் இருக்குது. 6 டூ ஃபோல்டு ஆக்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் தமிழில் வந்தாலும் இதுக்கு படிச்சிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் படித்தாலும் படிச்சுக்கலாம். 6 டூ ஃபோல்டு ஆக்சஸ் இருக்குன்னு தெரியணும். நெக்ஸ்ட்டு வந்து 4 3 ஃபோல்டு ஆக்சஸ் இருக்குன்னு தெரியணும் நமக்கு. ஓகேங்களா? அப்போ 4 3 ஃபோல்டு ஆக்சஸ், அதுக்கப்புறம் 3 4 ஃபோல்டு ஆக்சஸ். இப்போ இங்கே மட்டும் நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா 3 வந்தால் 4 4 வந்தால் 3 அப்படின்ற மாதிரி ரெண்டுத்துக்கும் இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ 6க்குன்றது மட்டும் நம்மளுக்கு வந்து இங்கே 2ன்னு தெரியணும். ஓகேங்களா? அப்போ 6 டூ ஃபோல்டு ஆக்சஸ்ஸு, 4 3 ஃபோல்டு ஆக்சஸ்ஸு, 4 3 ஃபோல்டு ஆக்சஸ். இது வந்து எதில் இருக்குது அப்படின்னா கியூபிக் யூனிட் செல்லில் இருக்குது. கனச்சதுர அலகில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இருக்குது அப்படின்றது நமக்கு இங்கே தெரியணும். ஸோ நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட ஒரு கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ மில்லர் இண்டிகேட்ஸ் வந்து நம்ம அடுத்த கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிங்க.